மேல்நாட்டு கல்லன், கல்லர்களின் பெருந்தலைவன் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் பெரியபாச்சான் நுழைவாயில் நம்ம உள்ளே வரும்போதே பார்த்தோம்னா இருபுறங்கள்லையும் தமிழ் எழுத்துக்களான கல்வெட்டுகள் இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை பாருங்கள். இங்கே நிறையா பேசப்படாத, அதிகம் வெளிப்படுத்தப்படாத வரலாறுகள் அதிகமாக இருக்குது. இங்கே 1700 அதாவது அதுக்கு முன்னாடி போனோம்னா கர்த்த காலம்னு சொல்கிற நாயக்கர் காலம். ஏன்னா இங்கே மதுரையை டீகோட் பண்ணுறதே நாயக்கர் காலம் தான் டீகோட் பண்ணுறாங்க. அந்த நாயக்கர் காலத்திலேயே நாயக்கர்களே கதற விட்டங்க இந்த கல்லைங்க. மேலூர் கல்லர், நடுவி நாட்டு கல்லை, சிறுகுடி கல்லை, விழல் நாட்டு கல்லை, மற்ற மேல்நாட்டு கல்லன்னு பல வகைப்பட்ட கல்லர்கள் இங்கே பெரும் உயிர் சேதத்தையும் பெரும் வாழ்வியலையும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த சுற்று வட்டார கள்ள நாடுகள்லேருந்து நம்ம அதிகபட்சம் அறிய முடியுது. இன்னும் இந்த கல்லர்கள் அவர்களோட இயல்பு நிலையை ஒழித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மறைச்சி அவங்களோட வாழ்க்கை தரத்தையே ஒடிச்சவங்க தான் இந்த அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும், இப்போ இருக்கிற கலியுக ஆட்சியாளர்களும். இங்கே உயிர் ஞானம் எப்படியோ அதே போல் இந்த கல்லர்களோட உயிர் துறவு மற்றும் உயிர் தியாகம் இந்த மண்ணில் இன்னமும் நிலநாட்டி தான் இருக்குது. அது ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு வரலாற்று சகாப்தங்கள்லையும் இன்னும் நடுகள் வீரனாகவே இந்த கல்லர்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதற்கு அவங்களோட முன்னோடியாக அவங்க வணங்குற குலதெய்வங்கள் இன்னும் சான்றாக இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரிய முடியுது. இன்னும் பல வரலாற்று நுட்பங்களோட, தகவல்களோட, ஆவணங்களோட இந்த கள்ளழகர் கள்ளர் நாட்டின் தலைவன், கல்லர்களுக்கெல்லாம் கல்லன், பெருங்கள்ளன் வரலாற்று சுவடுகளையும் நான் உங்கள் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.